எடி சீக்கிரம் வாடி, பஸ் எடுத்துட்டு போறாங்க. எதுக்குமா இப்ப இவ்வளவு அவசரமா போற? அதெல்லாம் உன் சொன்னா புரியாது, வா நேரம் ஆகுது. இம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாச்சும் வாங்கி கொடுமா. பஸ்ஸுக்குள்ள போய் முதல்ல உட்காருவோம், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வாங்கி தரேன். சரிம்மா. எம்மா எனக்கு சம்சா வேணும். சரி சரி, உள்ள போய் பாத்துக்கலாம். எம்மா கலிங்கம்பட்டி, சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்க. இப்ப பஸ் எடுக்க போறாங்க, சீக்கிரமா ஏறுங்கம்மா. நீ வாடி, பஸ் எடுக்க போறாங்க. சரிம்மா போவோம். எம்மா கலிங்கம்பட்டியா? ஆமாங்க சார். ஏறுங்க ஏறுங்க, பஸ் எடுக்க போறாங்க பாருங்க. சரிங்க சார். எதுக்கு தான் நம்ம அவசரமா பஸ்ல ஏறாங்களோ தெரியல. எப்பயும் சித்தி ஊருக்கு போறது தானே, இந்த தடவை என்னமோ இப்படி அவசரப்படுத்துறாங்க. சரி, என்னதான் நடக்குன்னு போய் பாப்போம். எடி சுமித்ரா, சுமித்ரா. சி லூசு, இங்கேதான் நிக்கியாங்க. நான் வீட்டுக்குள்ள இருப்பியோ என்னமோன்னு கத்திட்டு இருக்கேன். இங்கேதான் பின்னாடி தோட்டத்துல நின்றுட்டு இருந்தேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொன்னாங்க எங்க அம்மா. அதான் சரின்ட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். என்னடி திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க? என்னடி விஷயம்? எடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்டி. என்னடி விஷயம் சொல்லு. எடி வீட்டில் உங்க அம்மா இருக்காங்களா? இல்ல இல்ல, அம்மா வெளில போயிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. நல்ல வேலைடி உங்க அம்மா வீட்டில் இல்லை. எடி அன்னைக்கு ஒரு பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணான் தெரியுமா? யாருடி சொல்ற? எடி அதான்டி அன்னைக்கு அந்த சீனியர் என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தாம்ல, அப்போ கூட எங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணான்ல, அவனை பற்றி தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் இருந்தானே. ஆமாம் ஆமாம், நான் கூட கேட்டதுக்கு தெரிஞ்ச பையன் சொன்னியே, அவருக்கு என்னடி? ஏடி அந்த பையன் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கேன்டி. என்னது, அந்த பையன் உன்னை லவ் பண்ணுறானா? எடி சூப்பர் டி, அந்த பையனும் உனக்கும் ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்கும். பேசாமல் ஓகே சொல்லிடு. ஏடி சும்மா இருடி. ஆமா, அந்த பையன் எப்போண்டி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா? ஏடி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லடி. ஆனா நான் கேட்டேன்டி நேத்து, நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா, யாரு என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னா நம்ம தெருவில் தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னா. தெருவில் லெஃப்ட் சைடில் 2வது வீடுன்னா. 2வது வீட்டில் இருக்கிற மூத்த பொண்ணை லவ் பண்றேன்னா. 2வது வீட்டில் நாங்க தாண்டி இருக்கோம். அப்போ அந்த மூத்த பொண்ணு நான் தானடி. எப்பா இந்த மாதிரி யாரும் ப்ரப்போஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. என்னடி இது 2வது வீடுங்க, 2வது வீட்டில் இருக்கிற மூத்த பொண்ணுங்க, என்னடி ஒன்றும் புரியல. பேசாம டைரக்டா அவங்கிட்டே கேட்டுற வேண்டியதானே. இடி கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. அப்ப கேட்காத. எடி நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்கிடி. எனக்கு என்ன செய்யனே எனக்கு புரியல. எடி ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணடி. அவங்கிட்ட நீ பேசி யாரு என்ன ஏதுன்னு கேளுடி. எம்மா எங்க அண்ணனுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். யார்ட்டையாவது பேசுறத பார்த்தாலே அவ்வளோதான் அடிச்சு போட்டுருவான். நான்லாம் கேட்க வர மாட்டேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. எடி எடி ப்ளீஸ் டி, அப்படியே என் கூட தானே டி வருவேன். அப்படியே வா, நம்ம 2 பேரும் போவோம். சேர்ந்து போய் அவங்ககிட்ட போய் கேட்டு வந்துடலாம். என்ன சௌமி நீ இப்படி சொல்ற? வீட்டில் வர இப்போ அம்மா இல்லை, அண்ணனும் வேலைக்கு போயிருக்கான். சரி வாரேன். எடி சீக்கிரமாக கேட்டுட்டு கிளம்பிடுவேன், பார்த்துக்கோ சரியா? சரிடி. நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குடி. பாவி பைய. சரி ஒழுங்கா சொன்னானா? ஒழுங்காவும் சொல்லலை. சரி இப்படி கடுப்பேற்றி விட்டுட்டான். நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்கி. சரிடி, சப்போஸ் உன்னையே தான் லவ் பண்ணுறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீ என்ன சொல்லுவ? ஆஹா, நானா இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் என்ன எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, எங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாதுப்பா. ஏடி இந்த காலத்தில் ஸ்டேட்டஸ் பார்த்தாடி எல்லாம் லவ் பண்ணுறாங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணுறாங்க. உனக்கும் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ லவ் பண்ணு. நீ வேற சும்மா இருடி, தேவையில்லாமல் ஏதாவது பேசாத. அவன் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்கி. சரி சரி, அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிடி சீக்கிரம் வா. சுமித்ரா சொல்ற மாதிரி உண்மைக்குமே நம்மளை தான் லவ் பண்ணானா நம்ம என்ன சொல்ல? ஐயோ எனக்கு இப்பவே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குதே. எனக்குலாம் வேண்டாம். எம்மா இப்ப எதுக்குமா அவசரமா சித்தி ஊருக்கு வரணும்னு? எடி இங்க வெளில வச்சாடி பேசுவாங்க, வா உள்ள போய் பேசுவோம். நீலாம்பரி, நீலாம்பரி அக்கா, அக்கா வந்துட்டியாக்கா? வாக்கா வாக்கா. எடி குட்டி, வாடி குட்டி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வெளியிலே நின்றுட்டே இருக்கீங்களே, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். எடி நீங்க உட்காந்துரு, நான் போய் உள்ள என் தங்கச்சி என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வரேன். அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்க. இந்தாடி தண்ணி. குடுமா. தங்கஜம், குட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? இல்லக்கா, எந்த விஷயத்தையும் சொல்லாம தான் கூட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நீயே அவகிட்ட பேசி சரி பண்ண பாருக்கா. சரி உன் மகக்கறி நான் சொன்னா சரின்னு கேட்பாளாடி? அதெல்லாம் கேட்பாக்கா, சொல்கிற விதமாக சொல்லு அவளுக்கு. சரி சரி சொல்லி பார்க்குறேன்.
என்ன அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் சேர்ந்து கூடி கூடி நின்று என்னத்தையே பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடி, உன்னைய பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னைய பத்தியா? என்ன விஷயம் சித்தி? குட்டி, உனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு. காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்ல. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? சரி, உங்கள் அம்மாவுக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு. அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். என்னது? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் வேண்டாம். இதுக்கு தான் எங்க அம்மா சித்தி வீட்டுக்கு போகணும் வா வான்னு அவசரப்பட்டு என்னை இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஏம்மா அங்க வச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேமா. சரி, நீ வந்திருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதாண்டி நான் எதுவுமே சொல்லாம உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஓ, எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குதா? சரி சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எடி, மாப்பிளையே பார்க்காம வேண்டான்னு சொல்லாதடி. பையன் ரொம்ப தங்கமான பையன், நல்லா கை நிறைய சம்பாதிக்காண்டி, நல்லா அவனை பார்த்துப்பாண்டி. அவனை சரின்னு சொல்லுடி. அதெல்லாம் முடியாது. ஏய், எங்க அக்கா எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கேக்குறா, சரின்னு சொல்ல மாட்டேன். பாரு குட்டி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறா. இங்க பாருங்க சித்தி, எனக்கு எப்ப கல்யாணம் முடிக்கணும்னு தோணுதோ நான் அப்ப கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இப்ப என்னை அவசரப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பங்கஜம், அழாதம்மா அழாத. டிராமாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா நீலாம்பரி, அவளுக்கு நான் பண்றது டிராமா மாதிரி தெரியுதா? ஒரு பெத்த தாய் இப்படி அழுகுறாளே, அவளுக்காண்டியா சரி சொல்லுவோமே நினைக்கலான்னு பாரு. உங்க அப்பா சம்பாதிக்க போறேன்னு சொல்லி வெளியூருக்கு போனாரு. போன மனுஷன் இன்னும் வரவே இல்லை. அவன் இப்ப வருவான் நாளைக்கு வருவான் காத்திருந்து எனக்கு வயசாயிடுச்சு. இப்போ உன்னை கரை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா? உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்திருக்கேன். ஒரு கல்யாணம் முடிக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கன்னு சொல்றோம்ல, வேலைக்கு விட மாட்டேங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது. இங்க பாரு குட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், நீ பாரு. மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு, இல்லைன்னா வேண்டாம் சொல்லிடு, சரியா? என்ன சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அதைத்தான் நான் சொல்றேன். தேவையில்லாம யாரையாவது வர வச்சு அவங்க மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். தயவு செஞ்சு அவங்க வர வேண்டாம்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏமா, இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறோம் வா. அழுதுட்டே இரு, நான் போறேன். கொஞ்சம் கூட பெத்த தாய் மேல பாசமே இல்ல. மனசரங்கி சரின்னு சொல்றாளான்னு பாரு. ஷோ, இவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இப்ப என்னதான் செய்ய? சரி, பேசாம சித்தி சொல்ற மாதிரி வர சொல்லி மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். சரி சரி, அழாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே, வரட்டும். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதான் சரின்னு சொல்லிட்டல்ல, நான் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்த, இப்ப நான் நிறுத்திட்டு இருக்க. சும்மா எப்படி பேசினா இவ்வளவு வலிக்கு கொண்டு வரலாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா ஆமா, இப்படி அழுது டிராமா பண்ணி நம்மளை எப்படியோ ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா நான் கண்டிப்பா கல்யாணம் முடிக்க மாட்டேன். நான் என்னோட கார்த்திகை தான் கல்யாணம் முடிப்பேன். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு எவன் வரான்னு தெரியல. எவன் வந்தாலும் சரி வேண்டான்னு சொல்லணும். ஏடி, அண்ணா நிக்கானே அவன் தானே? ஆமாண்டி அவன் தாண்டி, போய் பேசுடி. சரி சரி, 2 பேரும் சேர்ந்தே போவோம். ஏடி, அவன் பக்கத்துல போனாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. இருக்கும் மரியாதையா வா. நான் மட்டும் நின்று பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் எங்கள் அண்ணங்காரன் பார்த்தான், இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்க, நீ அவனதான் வீட்டில் போய் போட்டு கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு நீ என் கூட வந்து நில்லு, அப்படின்னா தான் நான் பேசுவேன் அவன்கிட்ட. சரி சரி வாரேன். ஐயோ, எப்படி பேசனே தெரியலையா? என்னே சொல்லுமா. என்னே, எங்களை யாரும் தெரியும்ல? தெரியும். நீங்கள் சௌமியாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், சௌமியாவோட ஃப்ரெண்டு தான். சௌமியா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னா. சரி சீக்கிரம் கேளுடி. இருடி, அவசரப்படுத்தாத. என்ன கேட்கணும்? எதுனாலும் சௌமியாவே கேட்க வேண்டியதானே, எதுக்கு தயங்கி நிற்காங்க? என்னாச்சு சௌமி? ஒன்றும் இல்லை, அவள் உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும்னா. எதுவும் படிப்பு சம்மந்தமாக எதுவும் டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இது படிப்பு சம்மந்தப்பட்ட டவுட் இல்லை, காதல் சம்மந்தப்பட்ட டவுட்டு. ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று சௌமி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு. அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து 2வது வீட்டில் மூத்த பொண்ணு அப்படின்னு என்னமோ சொன்னீங்களாம். அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிடுவோம். ஆமாங்கண்ணே, யாருண்ணே அந்த பொண்ணு? ஆமாம், நீங்கள் ஏன் அதை கேட்கீங்க? ஐயோ, இப்படி கேட்டானே, இப்போ என்ன சொல்ல? ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் சொன்ன அந்த வீட்டில் நம்ம சௌமியா வீடு தான் இருக்குது. சௌமியா தான் அந்த வீட்டில் மூத்த பொண்ணு. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு சௌமியான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். நான் நேற்றே தெளிவாக சொல்லிட்டேனே, இதை விட எவ்வளோ தெளிவாக சொல்லணும் எனக்கே புரியல. நான் சொன்னதும் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். சௌமியாவை தான் நான் லவ் பண்ணுறேன். என்னது, என்னையா? ஆமாம் சௌமியா, உன்னை தான் நான் காதலிக்கிறேன். ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நேற்று ஏதாச்சும் அவங்க நீங்கள் கேட்டீங்க, சரி சொல்லிடுவோம் மனசில் இருக்கிறத அப்படின்னு நினச்சி சொல்லிட்டேன். உங்கள் விருப்பம், நீங்கள் என்னை லவ் பண்ணணும், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா நீங்கள் என்னை லவ் பண்ணலாம். நான் ஆனால் உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அவள் ஒரு 2 நாள் டைம் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவா. நீங்கள் பொறுமையாக கூட சொல்லுங்கள், ஆனால் உங்களை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். சரி சுமித்ரா, போமாடி. சரிங்கண்ணே, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா. எப்படியோ மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லியாச்சு, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது.